நிறைய ப்ரைவேட் கம்பெனிலாம் வந்து தண்ணி விற்கிறாங்களே. பொருளாதார வீழ்ச்சி வந்து அனைத்து நாடும் சந்திக்க போகுது. இவன்கிட்ட இது கிடச்சிரும், உங்கள்கிட்ட இது கிடச்சிரும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். செய்வது துணிந்து செய் சேனலுக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். மத்திய கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியுமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்து வச்சுருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து முக்கிய காரணம் கிடையாது. ஈரான் இருக்க கனிம வளங்கள், இந்த கச்சா எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து அங்கே அதிகமாக இருக்கனால வந்து அந்த கனிம வளங்களை சுரண்டி நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை வந்து மேல் நோக்கி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் பதில் தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கத்தார்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி தான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சப்ளை செஞ்சு எல்லா பக்கமும் வந்து சப்ளை செய்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஜின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுக்கும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் எல்லாமே வந்து தயாரித்து அனுப்புகிறாங்க. அப்படிப்பட்ட இடத்த வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய தாக்குதல் பண்ணி அந்த இடத்த வந்து முழுசுமாக வந்து அழிச்சிட்டாங்க. அதனால் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 ஆண்டு ஆயிரம் சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலக வர்த்தக சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி வந்து அனைத்து நாடும் சந்திக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பதான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஃபியூல் ரேட்டாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏற்றிட்டாங்க. இப்போதைக்கு மறுபடியும் இது மாதிரி ஒரு விபத்து நடந்தனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விலை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கல, ஆனால் விலை உயர்வு வந்து கண்டிப்பாக ஏற்றி தான் தருவாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த இருசக்கர வாகனத்தில் ஓட்டுறாங்களா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஏற்றிட்டாங்க. அந்த பைக்கில் வர்றதுக்கான செலவு வந்து ஏதோ ஒரு 2 ரூபா, ஆல்ரெடி 12 ரூபா என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2 ரூபா ப்ளஸ் பண்ணி 14 ரூபா அந்த ரேட்டில் வந்து அந்த ஊதியத்தை வந்து ஏற்றிருக்காங்க. ஈரான் போர் நடக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனில் விற்கிறாங்களே, நிறைய ப்ரைவேட் கம்பெனிலாம் வந்து தண்ணி விற்கிறாங்களே, அந்த கேனோட விலை வந்து 18%. ஆல்ரெடி வந்து மோடி அரசு வந்து அதிகமாக விற்றனால அது வந்து ஒரு 5% வந்து குறைச்சி விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த போர் நடக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18% வந்து பார்த்திங்கன்னா விலையை உயர்த்தி இனிமேல் வந்து இந்த குடிநீரை விற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டால் வந்து இந்த போர் நடக்கிறத நாங்கள் இதை ரேட்டை ஏற்றுறோம் அது மாதிரியான காரணத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ இவங்க போர் செய்கிறனால வந்து பாதிக்கப்படுறது என்னமோ அப்பாவி மக்கள் தான். அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மன்னராட்சி அது மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மைதானம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மைதானத்தில் இந்த பக்கம் இருக்க மன்னரும் சரி, அந்த பக்கம் இருக்க மன்னரும் சரி, எல்லாம் ஒரு இடத்துல வந்து மோதிப்பாங்க. பொதுமக்கள்லாம் அங்கங்கே அவங்கவுங்க ஏரியாவில் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டு இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த நாட்டுக்கு வந்து தலைவராவாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற எல்லா உலகப்போர் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், இப்போ வந்து உலகப்போர் 3ங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உலகப்போர் 3ங்கிறது எப்பயும் முடிஞ்சு போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பாதிக்கிற மாதிரி நீங்கள் வந்து போர் செய்கிறீங்க. யார் பெருசுன்னு அடிச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு மைதானத்தை ரெடி பண்ணி அடிச்சுக்கிட்டு நீங்கள் யார் பெருசுன்னு காமிங்க. உங்கள்ட்ட இருக்க ராக்கெட் பெருசா, அவங்கள்ட்ட இருக்க ராக்கெட் பெருசான்னு விட்டுக்கிட்டு சண்டை கட்டி காமிங்க. பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. நம்ம ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணியே இருந்தோம்னா கடைசியில் வந்து நம்மளால் வந்து சுயமாக யோசிக்கிற திறனை வந்து இழந்துருவோம். இவன்கிட்ட இது கிடச்சிரும், உங்கள்கிட்ட இது கிடச்சிரும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அதனால எப்போவுமே ஒரு தற்சார்பு பொருளாதாரம், அதாவது உதாரணத்துக்கு இந்த எல்பிஜி கேஸ்ன்னு சொல்கிறாங்களே, சிலிண்டரு வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துறது, அதுவே நம்ம வந்து சுயமாக நம்ம தயாரிச்சுக்க முடியும். மாட்டோட கழிவில் இருந்தும் தாவரங்களோட கழிவில் இருந்தும் ஒரு டேங்க் மாதிரி அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்றே உள்ளே போகாத மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து வர கேஸை வந்து அந்த இடத்துல காற்று போகாத மாதிரி அடைச்சி வச்சோம்னா அதுலேருந்து ஒரு மீத்தேன்னு சொல்லி ஒரு வாயு வரும். அந்த வாயு மேலே போச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடுலேருந்து தான் பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸ் உருவாகும். அதை வந்து வீட்டு உபயோகப் பொருளுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி நிறையா இது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இலங்கை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்றாங்க. 4 நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கும், 4 நாளைக்கு ஸ்கூல் இருக்கும். ஏன்னா பெட்ரோல் ஃபியூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு, கிடைக்கிறது இல்லை. அதனால் 4 நாளைக்கு மட்டும்தான் வேலை நாள். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே 4 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். வாரத்தில் 4 நாள் மட்டும்தான் இதெல்லாம் இயங்கும். அது மாதிரி வந்து அறிக்கை விட்ருக்காங்க.
தமிழ்நாட்டில் இந்தியாவில் அது மாதிரி அந்த நிலைமை வராதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கால்வாசி இது வந்து பார்த்து மற்றவங்கள சார்ந்து இல்லை. ஒரு 40% மட்டும்தான் அந்த வெளியே இருந்து அந்த இது வாங்கிட்டு இருக்கோம். கேஸ் சிலிண்டரு, இந்த கச்சாணி சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் வெளியே இருந்து வாங்குறோம். அதுவும் நம்ம நாட்டிலே நிறைய கனிம வளங்கள் இருக்குது. நம்மளால வந்து அதை கொள்ளையடிச்சு தான் வாழ்கிறாங்க. அதை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது. நம்ம நாட்டிலே அனைத்து வளமும் இருக்குது. நம்ம யாரையுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மண்ணில் இல்லாத வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ மற்ற நாடெலாம் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா அங்கே கச்சா எண்ணெய் மட்டும் தான் இருக்கும். விவசாயம் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இருக்காது. ஆனால் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வளமும் இருக்குது. யாரையும் சார்ந்து இருக்குன்னு அவசியமே கிடையாது. அது மாதிரி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து கேஸ் புக் பண்ணிக்கலாம். 2 சிலிண்டர் வச்சுக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு அப்புறம் கேஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25 நாளைக்கு அப்புறம் தான் வந்து கேஸ் புக் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. நம்ம மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 16-17 நாளுக்கு இருந்துச்சே வந்து புக் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒரு அப்படி புக் பண்ணினா வந்து அங்கே கரெக்டாக பதிவாகாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக இப்போ புக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 25 நாளுக்கு இருந்துச்சு கரெக்டாக புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் இல்லைனா 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அந்த புக் பண்ணுறதுல வந்து நீங்கள் போட்டு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி மாதிரி சும்மைக்கு வந்து புக் பண்ணுறதுன்னா அது வந்து சர்வர் பிஸி ஆயிரும். கடைசியில் உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காததுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிரும். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கப்பலில் இருந்து நமக்கு தேவையான பெட்ரோல், கேஸ் எல்லாமே வந்து அங்கேருந்து ஈரான் பகுதியில் ஹார்மூஸ்னு ஒரு நீரில் இருக்குது. அங்கேருந்து கிளம்பி வந்தால் தகவல் வந்துருக்குது. ஆனால் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க பங்களாதேஷ், இலங்கை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூல் கேட்டு நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மோடி அரசு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு மட்டும் ஒரு 40% ஆஃப் 40%ல் 40,000 டன் உள்ள கேஸை வந்து கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் அது சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான பொருளையும் வந்து பங்களாதேஷுக்கு தர மாதிரி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தான் இருக்கலே படுமோசமான நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கான எந்த நாடுமே முன் வரல. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் பற்றாக்குறையை வந்து செஞ்சுட்ருக்காங்க. நம்ம இது மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நாடுகளும் நட்பு நாடுகளாக இருக்கும். அதான் முக்கிய காரணம். எப்படி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம இருக்கிறோம். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்தோடையும் நம்ம நட்பாக இருக்கணும். இந்தியா மட்டும் நட்பாக இருந்தால் பார்த்தாது, நம்மளை சுற்றி உள்ள எல்லா மக்களும் நட்பாக இருந்தால் தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா உதவுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அதனால் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.